பிக் பாஸ் லைவ்ல ஒரு பக்கம் பார்வதியை சுத்து போட்டு அடிச்ச மாதிரி ஒரு சம்பவம் நடந்து போச்சு மக்களே. என்னடா சொல்ற அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. அப்படி திவ்யா வந்து அந்த சுச்சுவேஷனை கண்ட்ரோல் பண்ணி ஹேண்டில் பண்ண தருணம் இருக்கு. இப்பதான் ரியல் கேப்டன் ஆஃப் பிக் பாஸ் ஹவுஸை நம்மளால பார்க்க முடிஞ்சு. பிக் பாஸ் கிட்ட இருந்து பாராட்டுற அளவுக்கு சில விஷயங்களும் இருக்கு, சபதமும் எடுத்திருக்காங்க. அதெல்லாம் என்ன ஏதுன்றதை டீட்டெயிலா பார்த்துடலாம். வணக்கம் மக்களே, நேஷனல் உச்சில இருந்து உங்கள் மணிவண்ணன். சேனலுக்கு புதுசா இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. வீடியோ பார்க்குற அனைவருமே லைக் பண்ணிருங்க கைஸ். நீங்க போடுற லைக் மூலியமா வீடியோ பல பேருக்கு போய் சேரும். அதுக்கு மட்டும் ஹெல்ப் பண்ணுங்க. இப்ப கண்டென்ட்டுக்குள்ள போயிடலாம். ஒரு பக்கம் வைல்டு கார்டு கண்டஸ்டன்ஸ் வந்து கேப்டனா ஆயிருந்தாங்க. திவ்யா என்ன பண்ணிட்டு இருந்தாங்க, அப்போ வந்து என்ன பண்ணிட்டாங்க, அந்த ரூல்ஸ்லாம் அனௌன்ஸ் பண்ணி, அந்த கேப்டனோட ரூல்ஸ்லாம் அனௌன்ஸ் பண்ணி முடிச்ச உடனே பார்வதி எழுந்து ஒரு விஷயத்த சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. என்னோட பர்சனல் விஷயத்தை பத்தி யாருமே இந்த வீட்டில் பேசக்கூடாது. எனக்கும் கமருதீனை பத்தி ஒரு விஷயம் நடக்குதுன்னா அதை எனக்கு முன்னாடியோ எனக்கு பின்னாடியோ வேற எங்கேயுமோ அகம்புகரம் எங்க இடத்துலையும் பேச வேண்டாம், அதை பேசவும் கூடாது அப்படின்ற மாதிரி பார்வதி ஒரு விஷயத்தை எடுத்து சொல்றாங்க. ஓகேவா? பார்வதி சொல்லிட்டு அதுல திவ்யா என்னோட அம்மா இப்படி ஃபீல் பண்ணுவாங்க, இது இப்படி ஃபீல் பண்ணுவாங்க, இது இப்படி பண்ணுவாங்க, அதெல்லாம் உங்களுக்கு கவலை வேணாம், இதை பத்திலாம் நீங்க கேச வேண்டாம், இதெல்லாம் இது பண்ண வேண்டாம்ன்ற மாதிரி சொன்ன உடனே பார்வதி பேசிட்டீங்களா உட்காருங்க, பார்வதி பேசிட்டீங்களா உட்காருங்கன்ற மாதிரி திவ்யா சொல்லிட்டு ரிட்டர்னு கொடுக்க வேண்டிய நேரம், திருப்பி அடிக்க வேண்டிய நேரம்ன்ற மாதிரி திவ்யா அந்த நேரத்துக்கு தான் காலில இருந்தே காத்துட்டு இருந்தாங்க. தெரியும் நீங்க எல்லா இன்ஃபர்மேஷனும் வாங்கிட்டு திரும்பி என் பக்கம் வருவீங்கன்றது காலையே திவ்யாவுக்கும் தெரியும், சாண்ட்ராக்கும் தெரியும், பிரஜனுக்கும் தெரியும். ஏன்னா பார்வதி நேற்று நைட்டே இன்ஃபர்மேஷன் போய் கலெக்ட் பண்ணிட்டு வந்தாங்களே. ஸோ நீங்க இந்த மாதிரி என்னோட பர்சனல பேசக்கூடாது, அதுக்கு கேசத்துக்கான ரைட்ஸ் உங்களுக்கு கிடையாதுன்ற மாதிரி பார்வதி சொல்ல உடனே திரும்ப என்ன பண்ணிட்டாங்க, ஏமா பார்வதி அவர்களே நாங்களாம் சொல்லல, நீயா தான் என் பக்கம் வந்த. அதுலயும் திவ்யா சொல்ற ஹைலைட் என்னன்னா, நேத்து நான் இங்க போய் உட்காந்தனா வந்தேன், பெட்ரூம்ல போனியா வந்த, காலைல எழுந்து போய் உட்காந்தியா வந்த, எல்லா இடத்துலயும் வந்து நீ தான் இன்ஃபர்மேஷன் இன்ஃபர்மேஷன் இன்ஃபர்மேஷன், என்ன நடக்குது ஏது நடக்குது நீ தான்மா கேட்ட, நான் கேட்கல, நீ தான் கேட்ட. ஸோ நேத்து நான் வந்தப்பயே நீ ஃபீல் பண்ணி உட்கார்ந்துட்டு இருந்த, வந்து இது பண்ண ஆறுதல் படுத்தினேன். காலையும் நைட்டும் நீ தூங்காம முழிச்சிட்டு இருந்த, அப்பயும் வந்து பண்ண. எல்லா இடத்துலயும் நீங்க வந்து கேட்டுட்டு அதுக்கப்புறம் நாங்க பண்ண, நீங்க பண்ணாதீங்கன்னா என்ன அர்த்தம்? அப்போ உனக்கு வேண்டும்னா நீ கேட்காம இருந்திருக்கணும், நீ கேட்காம சைலண்டா அடக்கி வச்சிருக்கணும், இதெல்லாம் பண்ணிருக்கணும்ன்ற மாதிரி திவ்யா ரிட்டர்ன் கொடுக்குறாங்க. கரெக்ட் தானே மக்களே? பார்வதியை பொறுத்தவரையும் என்னன்னா, ஒரு தப்போ சரியோ அதை ரிவர்ஸா திரும்பி உங்க பக்கம். நான் அடிக்கடி சொல்லுவேன், பார்வதி கிட்ட ஒரு விஷயம் இருக்கு, ஒரு விஷயம் அது நல்லதா இருக்கும் கெட்டதா இருக்கும். அவங்களால நல்லதா அவங்க சாதகமா எடுத்துப்பாங்க, ஒரு கெட்டதையும் அவங்க சாதகமா எப்படி திருப்பணுமோ அந்த முயற்சிகள் பார்வதி அடிக்கடி பண்ணுவாங்கன்னு நான் பல இடத்துல சொல்லியிருக்கேன். அதுதான் இது. இன்ஃபர்மேஷனை வைல்டு கார்டு மூலியமா நம்ம நேம் எப்படி இருக்குது, நல்லா இருக்கா கெட்டதா இருக்கா என்ன மாதிரிலாம் இடுக்குதுன்றத அப்படியே பார்வதி வந்து கலெக்ட் பண்ணிக்கலாம் வைல்டு கார்டுல இருந்து அப்படின்ற மாதிரி முயற்சி பண்ணி எல்லா இன்ஃபர்மேஷனையும் வாங்கினாங்க. அதை தான் திவ்யா போட்டு உடைக்கிறாங்க. ஆமா நீ வாங்கிட்டியா இப்படி வந்து பேசுற, அப்ப நீ கம்முனுரு, பேசாம கம்முனுரு, இது தெரியாம நீ இருந்திருக்க வேண்டியதானன்ற மாதிரி வேற வேலையான பாயிண்ட் ஒன்னு சொல்லும் போது, நீங்க என்னோட பத்தி இதெல்லாம் பேசக்கூட, அதெல்லாம் நாங்களா பேசல, நீயா தான் வந்து பேசி எங்க மேல இது பண்ற, நீ இந்த ஸ்டாம்பிங் லேபிளிங் பண்ணாத பார்வதின்ற மாதிரி ரிட்டர்ன் கொடுத்துட்டாங்க. பார்வதி பண்ணுவாங்களா அடிக்கடி, லேபிள் பண்ணாதீங்க ஸ்டாம்பிங் பண்ணாதீங்கன்னு சொல்லுவாங்களே, நீ பண்ணாத, நீ பண்ணாம இருந்தா தான் நல்லது, நீ எங்களை வச்சு பண்ணாதன்ற மாதிரி திரும்ப கொடுத்துட்டாங்க. உடனே நாங்க பார்த்து தான் பேசுறோம். உடனே பார்வதி என்ன சொல்றாங்கன்னா, நான் எப்படி கேம் விளையாடணும், என்ன பண்றணும் ஏது பண்றணும் அது எனக்கு தெரியும், தெரிஞ்சுதான் என் கேம் விளையாடுறேன், இதெல்லாம் எங்களுக்கு புரியும், எங்க வீட்டுல இருக்கவங்க என்ன புரிஞ்சுப்பாங்க, நான் அவங்க கிட்ட போய் பேசிக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. எனக்கு அந்த கவலை இல்லைன்றாங்க. சரி கவலை இல்லைன்றல, அப்புறம் எந்த இதுக்கு வந்து கேட்ட, கவலை இல்லை நான் கேமை கரெக்டாக தான் விளையாடுறேன் இதெல்லாம் பண்றேன்னு நீ சொல்றல, அப்புறம் ஏன் வந்து கேட்குறீங்க அப்படின்ற மாதிரி திவ்யா ரிட்டர்ன் கொடுக்குறாங்க. ஸோ நீங்களாம் வந்து கேட்டுட்டு நீங்களாம் வந்து சில விஷயங்கள்லாம் சொல்றதை எங்களால் அக்செப்ட் பண்ண முடியாது, இதெல்லாம் பண்ணாதன்ற மாதிரி ஒரு பக்கம் சொன்னோன்னே, இன்னொரு பக்கம் பிரஜனும் கடுப்பாயிட்டாரு, இவங்களுமே கடுப்பாயிட்டாங்க, சாண்ட்ராவுமே கடுப்பாயிட்டு. இதோ பாரு பார்வதி இந்த மாதிரி ட்விஸ்ட் பண்ணி விடுறது, திருப்பி பண்ணி விடுறது, இந்த மாதிரி பண்றது எங்களுக்கும் தெரியும், நாங்க பண்ணா நல்லா இருக்காது பாத்துக்கோன்ற மாதிரி திரும்ப வந்து சாண்ட்ரா வந்து பார்வதிக்கு ஒரு திரும்ப நோஸ்கட்டு. ஆனா பார்வதி இப்படி அடங்கி சைலண்டா உட்கார்ந்து நான் பார்த்ததே கிடையாது. யாரு நீ சண்டைக்கு வரியா, வாடா வாடா நான் ரெடியா இருக்கேன் வாடா அப்படின்ற மாதிரி ஆளுதான் பார்வதி. அங்க சைலண்டா அடக்கி உடங்கி போய் உட்கார்ற பார்வதியை பார்க்கும்போது எனக்கே ஷாக்கிங்கா தான் இருந்தது மக்களே, ஷாக்கிங். அடுத்து என்ன பண்ணிட்டாங்க, சாண்ட்ரா அப்படி சொல்லிட்டாங்களா, ஐயோ நம்ம ஆளுக்கு ஒண்ணுன்னா நம்ம களத்துல இறங்கலாம் எப்படின்ற மாதிரி திவாகர் உள்ள வராரு. திவாகர் வந்து, சார் போய் உட்காருங்க, கம்முனு போய் உட்காருங்க, தேவையில்லாம இந்த கொளுத்தி போற வேலைலாம் பார்க்காதீங்க, கம்முனு போய் உட்காருங்கன்ற மாதிரி பிரஜன் போயிட்டு திவாகரை உட்கார வச்சிட்டான் பட்டுன்னு. நீங்க இப்படிலாம் பேசக்கூடாது இப்படிலாம் பேசக்கூடாதுன்ட்டு உடனே சொல்லிட்டாங்க. நாங்க வந்து நாங்களா ஒரு விஷயத்த சொல்ல, நாங்க எபிசோட்ல பார்த்தோம்ன்ற மாதிரி அந்த கேப்டன் திவ்யா அந்த ஒரு டைலாக் மட்டும் நிறைய வாட்டி சொல்றது தான் கொஞ்சம் கடுப்பா இருந்துச்சு. எத்தனை வாட்டி பார்த்தோம் திரும்ப கேட்கும்போது அது கொஞ்சம் இரிட்டேட் ஆச்சு.
மத்தபடி பார்வதி நாங்களாம் நீ நடந்தது தான் சொல்றோம், நீங்க நடந்ததை வச்சுதான் பேசுறமே தவிர்த்து நடக்காது எதுவுமே பேசல, நடக்காது எதுவுமே சொல்லல. நீ இந்த வீட்டுல என்ன பண்ணியோ, நீ இந்த வீட்டுல என்ன சொன்னியோ அதைத்தானே நாங்க சொல்லியிருக்கோம், வேற எதுவுமே சொல்லலையே. அதுக்கான கான்சிக்வன்ஸ் நீ வெளியே போய் பார்த்து தெரிஞ்சுக்கோ, வெளியே போய் பார்த்துக்கோ அப்படின்றத திவ்யாவும் அப்படியே சொல்லி முடிச்சிட்டாங்க, அந்த இடத்துல ஹேண்டில் பண்ணி முடிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் ஒட்டு மொத்தமா திரும்ப பார்வதி எழுதும்போது பாரு, திரும்ப பேசினா உன்னை பத்தி சொன்னா எல்லாத்தையும் கிழிஞ்சிரும் பார்வதி, நீ பண்ண விஷயத்தெல்லாம் போட்டு உடைச்சா உனக்கு கிழிஞ்சு போயிடும்ன்ற மாதிரி பிரஜன் கோவப்பட்டு சொன்ன விஷயங்கள்லாம் பார்க்கும்போது அதிர்ச்சியா இருந்துச்சு. அதுல அமித் அவர்கள் தான் வந்து எல்லாரும் காம் டவுன் அப்படின்ற மாதிரி எல்லாரையும் பேசி சமாளிச்சதை பார்க்க முடிஞ்சு. ஆனா ஒரு பக்கம் பார்வதி ட்ரிகர் ஆகி பல விஷயங்கள் பண்ணலான்னு பார்த்தாங்க, ட்ரிகர் பண்ணி. ஆனா அந்த இடத்துல ட்ரிகர் பண்ணாம பார்வதியை பாயிண்ட் வச்சு அடிச்சோன்னா பார்வதி லாக் ஆயாச்சு. பார்வதியை பொறுத்தவரையும் நீங்க 4-5 பாயிண்டோ இல்ல 1-2-3 பாயிண்ட் மட்டும் பாயிண்ட் டு பாயிண்ட் அடிச்சீங்கன்னு வச்சுங்க, பார்வதி திரும்ப வரமாட்டாங்க, அந்த பக்கமே திரும்பி பார்க்க மாட்டாங்க. எவன் லூஸ் டாக் உள்ளாரோ பாயிண்ட் பேசாம இருக்கும், ஆனா பார்வதி ஏறி வச்சு செய்வாங்க. ஆனா பார்வதி கிட்ட பாயிண்டோட நேர்மையாக போய் பேசுனீங்கன்னா அதை பார்வதி லாக் போட்டு அப்படியே உட்கார வச்சிடலாம். அதுதான் இன்னைக்கு திவ்யா போட்டு பார்வதி அப்படியே அடங்கி இருந்த பார்வதி நம்மளால பார்க்க முடிஞ்சு. சூப்பரா இருந்தது, அது பார்க்கறதுக்கு நல்லா இருந்துச்சு. இன்னொரு பக்கம் திவ்யா இந்த வாரத்தோட கேப்டனா தன்னுடைய பணிகளையும் அந்த ஆர்கனைஸ் பண்ண விதமும் எல்லாமே பக்கா ஹேண்டில் பண்ணி கண்டஸ்டன்ஸோட ரெஸ்பான்ஸுமே சூப்பரா இருந்துச்சு. அதுல குறிப்பா பெட்ரூம்ல இருந்து எல்லாமே நீட்டா வைக்கணும்ன்ற மாதிரி ஒரு இனிஷியேஷன் எடுத்ததுலாம் வேற மாதிரி. அதுலயும் வேற 5th வீக் கேப்டன்ற போர்டை வச்சுட்டு பிக் பாஸ் கிட்ட, அதுக்கு முன்னாடி பிக் பாஸ் ஒன்று சொல்றாரு, இந்த வீட்டுல வந்து ஒரு புதிய முயற்சி எடுத்திருக்கீங்க, உங்களுக்காக ஒரு ஒற்றர் வச்சிருக்காங்களே, எதா இருந்தாலும் விக்ரம் மூலியமா தான் வரும். இந்த வீட்டுல யாராவது சண்டை போட்டாலோ பிரச்சனை பண்ணாலோ விக்ரம் வந்து அங்க கன்வே பண்ணாரு, திவ்யா போய் அதுக்கான நடவடிக்கைலாம் எடுத்து சரி பண்ணுவாங்க அப்படின்றதான். அதுல விக்ரம் வந்து ஒரு ஹெல்ப்பரா எந்த டீம்ல எங்க வேணாலும் போவாருன்ற மாதிரி ரோல் கொடுக்கப்பட்டிருக்கு. அதுக்கு பேர் என்னன்ற மாதிரி பிக் பாஸும் கேட்டு ஒரு நல்ல மூவ் எடுத்திருக்கீங்க, இனிஷியேஷன் எடுத்திருக்கீங்கன்ற மாதிரி ஒரு இனிஷியலான பாராட்டு பிக் பாஸ் மூலியமா திவ்யாவுக்கு கிடைச்சது ஒரு மிகப்பெரிய பூஸ்டா இருக்கும். ஏன்னா வந்த கேப்டன்சிலேயே அந்த ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன்ல ஒரு மிகப்பெரிய அட்ராக்ஷன் கிரியேட் பண்ணது திவ்யா தான் அப்படின்றதுல எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. இன்னொரு பக்கம் கேப்டன்சி ரூம்ல போயிட்டு ட்ரெஸ் எல்லாம் மாத்திட்டு பெரிய பெரிய பிரச்சனைகள் வரப்போகுது பிக் பாஸ். இந்த நாளே இவ்வளவு பிரச்சனைகள் இவ்வளவு விஷயங்கள் இருக்குது, பட் இதெல்லாத்தையும் பல ஸ்ட்ரகிள்லாம் தாண்டி நான் கண்டிப்பா அதை நல்லா படியா பண்ணி காட்டுவேன் அப்படின்றது பார்ப்பேன். எவ்வளவு வேணாலும் நான் விட மாட்டேன் பிக் பாஸ்ன்ற மாதிரி ஒரு சபதம் எடுத்த மொமெண்ட்டை நம்மளால பார்க்க முடிஞ்சு. பார்ப்போம், இட் வில் பி குவைட் இன்ட்ரெஸ்டிங். இதுல என்ன கொஞ்சம் ஸ்ட்ரிக்டா இருக்கு, என்னதான் போன வாரம் ஆர்மி கேம்ப் இருந்தாலும் இப்போ வந்து இவங்க கொஞ்சம் ஸ்ட்ரிக்ட் கேப்டனா. ஆனா என்ன, நான் தான் கேப்டன், நான் சொல்றதை கேட்டே ஆகணும்னு ஒரு ரூல் போட்டாங்க பார்த்தீங்களா, அது நல்லா இருந்துச்சு. ஏன்னா அந்த கண்ட்ரோல் இந்த வீட்டை பொறுத்தவரையும் பிக் பாஸுக்கு அடுத்தபடியா கேப்டன் அப்படின்றது தான், கேப்டன்களில் தான் முழு கண்ட்ரோல் இருக்கு. அப்ப அந்த கேப்டன் நடக்கிற நடவடிக்கைகள், வீட்டில் இருக்கிற மாற்றங்கள், இதெல்லாம் நான் எடுக்கிறது. அதுல குறிப்பா அவங்க சொன்ன 3 ரோலுமே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தேங்க. அபியூஸ் பண்ணக்கூடாது, கெட்ட வார்த்தை பேசக்கூடாது, அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா பாடி ஷேம் பண்ணக்கூடாதுன்ற மாதிரி சொன்ன வார்த்தைகள், இது எவ்வளவு பெரிய பிரச்சனையா, அதை நார்மலைஸ் பண்றதுன்றது பெரிய தப்பு. அதெல்லாம் வீட்டுல எடுத்துன்னு வந்து அட்ரஸ் பண்ணி ஒரு ரூலா போட்டு மெயின்டைன் பண்ணாங்க பாத்தீங்களா, அங்க இருக்காங்க. த ரியல் டிக்னிட்டி அண்ட் டெக்கோரம் ரெஸ்பெக்ட் வீட்டுக்குள்ள இருக்கணும் அப்படின்ற மாதிரி முடிவு எடுத்தது சூப்பர், அருமை அப்படின்றத சொல்லிக்கிட்டு வீடியோ முடிக்கிறேன். உங்களோட கருத்துக்களை மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. அடுத்த வீடியோல வந்து சந்திக்கிறேன். பாய் கைஸ்.